சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலில் உயிரிழந்த சங்கரின் உடலுக்கு இன்று உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுதீஷிடம் ஆணவ கொலைகள் ஏன் நடக்கின்றன என்பது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அறையில் இருக்கும் செய்தியாளர் தியாகச்செம்மலிடமும் கூடுதல் தகவல்களை பெறலாம். முதலில் சுதீஷ், எத்தகைய ஒரு சூழ்நிலையில சங்கர் கௌசல்யா திருமணம் நடைபெற்றது? உமா, இந்த திருமணமானது அவர்கள் கல்லூரியில் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மலர்ந்து இறுதியில் திருமணமாக முடிந்திருக்கிறது. இந்த திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு பல்வேறு வகையான அச்சுறுத்தல்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள். அதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு இடையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து சென்று கொண்டிருந்திருக்கிறது. அதற்கு முன்னதாக அவர்கள் இது போன்ற கல்லூரியில் அவர்களுடைய பழக்கத்தை தெரிந்து பெண் வீட்டு தரப்பில் அவர்களுக்கு அச்சுறுத்தல், அதாவது சங்கருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. அதையும் மீறி அவர்கள், அதாவது சங்கர் கல்லூரியில், பொள்ளாச்சியில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு பொறியியல் மாணவர், அதே கல்லூரியில் கௌசல்யா 2ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். இருவரிடையே இந்த காதல் திருமணம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த திருமணம் குறித்தும் இந்த திருமணத்திற்கின் போது அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் குறித்தும் அவர் தந்தை நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இப்போ இந்த திருமணம் நீங்க எப்படி முடிச்சு வச்சீங்க? இதுக்கு எது மாதிரியான எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு? எதிர்ப்பு எல்லாமே இருந்துச்சுங்க. அவங்க வீட்டில் எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. நான் வேலைக்கு போனேன். போகும்போது என் வீட்டுக்கு வர இப்படி தவகலை என் பையனை காணாமன்னு தொலைவினேன். நான் என் பையனை காணாமல் தொலைவும் போது அவங்க அங்கேருந்து பழனியிலேருந்து கொமரலிங்க வந்துட்டாங்க. பிள்ளை காணாமன்னு போட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் கேட்கும்போது எனக்கு தெரியாது, நான் இப்போத்தே வர்றேன், இப்படியே தான் எனக்கு வந்தேன். இப்படியே வேலைக்கு போன வாக்கிலேயே அப்படியே வந்து கேட்டேன், உனக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் சொல்லு அப்படின்னா. நான் தெரிஞ்ச இடமெல்லாம் கொண்டு போய் காட்டணுங்க. ஒருத்தருமே பிள்ளை இல்லை. அப்புறம் மக்கியா நாளத்தை எனக்கு வேற ஒருத்தர் மூலியத்தில் ஃபோன் மகளிர் போலீஸில் அங்கே பிள்ளையும் பையனும் இருக்கிறாங்க, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. திருமணத்திற்கு அப்புறம் எது மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திச்சாங்க? உங்ககிட்ட அவங்க பெண் வீட்டார் தரப்பில் எது மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? அதுக்கப்புறம் அவங்களுடைய அச்சுறுத்தல் தொடர்பான விஷயங்கள் எப்படி இருந்தது? காவல்துறையில் புகார் அளிச்சிருந்தீங்களா? அதோட நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு? திருமணத்துக்கு முன்னாடியெல்லாம் எந்த நியாயம் இல்லைங்க. திருமணத்துக்கு பின்னாடி தேனங்க, இந்த பின்னாடி தான் அவங்க தாத்தா வந்தார், 2 நாள் இருந்தார், 3 நாள் கூட்டிகிட்டு போனார், பிள்ளைய கூட்டிகிட்டு போனார். 5 நாளுக்கு ஆரம்பித்து நானும் மரத்துக்குள்ள பெட்டிஷன் கொடுத்து பின்னாடி இவங்க 5ஆவது நாள் கொண்டாந்து அவங்களே ஃபோன் பண்ணி, மேடமே ஃபோன் பண்ணி புள்ள வந்துருச்சு, கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. உமா, இந்த திருமணத்திற்கு பிறகு பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு இடையிலும் காவல்துறையில் புகார் அளித்து அவர்கள் அவர்களுடைய எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பெண் வீட்டார் தரப்பு பெற்றோர்கள் அவர்கள் அந்த கொலை மிரட்டல் விடுத்தது குறித்து மட்டும் அவர்கள் காவல்துறையில் தெரிவிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சங்கர் இந்த இறுதி ஆண்டில் அவர்கள் அந்த பணிக்கு சேரும் நிலையில் அவர் இருந்திருக்கிறார். அவருக்கு தாய் இல்லை. அவர் தந்தை கூலி வேலைக்கு சென்று அவருக்கு 3 மகன்கள். இவர் பொறியியல் மாணவர் படித்து வருகிறார். இன்னொரு மகன் உடுமலைப்பேட்டையில் அரசு கல்லூரியில் படித்து வருகிறார். அவருடைய சகோதரர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, உங்க சகோதரர் என்ன படிச்சுட்டு இருந்தாங்க? எது மாதிரியான வேலைக்கு அவங்க போக இருந்தாங்க? இந்த சம்பவத்துக்கு இடையில என்ன நடந்தது? அவன் பிஇ மெக்கானிக்கல். இந்த வருஷம்னு கூட சொல்ல முடியாது, இன்னையோட அவனுக்கு படிப்பு முடிஞ்சு. நான் இந்த 1 மாதம் கேப் விட்டு அதுக்கப்புறம் கம்பெனியில் இப்போ இருந்தே கூப்பிட்டுருக்குறாங்க. நான் போயிடுவேன், ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மாதம் கழித்து உன்னை கூட்டிகிட்டு போய்க்கிறேன், இடமெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா. அதுக்கு மேலே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அவங்க என்ன எங்கள் அண்ணி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சரி எதுக்கு நீ அவ்வளோ தூரம் போகிற, நான் கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் அங்கேயே ட்ரை பண்ணி கோயம்புத்தூரில் செட் ஆச்சுன்னா பரவாயில்ல, நம்ம இங்கேயே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது, லோக்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடைச்சதா கிடைக்கலையான்னு அதெல்லாம் ஒன்றும் தெரியலைங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் இந்த மாதிரி நடந்துச்சு. உமா, தற்போது அவர் அந்த மாணவர் கல்லூரியில் படித்திருக்கும் போதே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்காக அவர் வாய்ப்பை பெற்றிருந்திருக்கிறார். என்றோடு அவருடைய அந்த கல்லூரியுடைய நாட்களும் முடிந்து அடுத்த மாதம் முதல் அவர் பணிக்கு சேரும் நிலையில் தற்போது இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமா சுதீஷ், எத்தகைய சூழ்நிலையில இவங்களுடைய திருமணம் நடைபெற்றது, இவர்களுடைய வாழ்க்கைகளை நீங்க சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுதீஷ் மற்றும் செம்மல்.
இதனிடையே தம்பதி மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுரேஷ். நேற்றைய தினம் உடுமலைப்பேட்டையில் இளம் தம்பதியினரான சங்கர் மற்றும் கௌசல்யாவை மர்ம கும்பல் அறிவாளால் தாக்கினர். இதில் சங்கர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். அவரது மனைவி கௌசல்யாவுக்கு தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்கள் இருவரும் 8 மாதத்துக்கு முன்னர் காதலித்து ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் 5 பேர் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதில் சிசிடிவி காட்சி இடம்பெற்றுள்ள அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் ஏற்கனவே பல்வேறு குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்கள் அனைவரும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதில் கௌசல்யாவின் தாய்மாமன் பாண்டிதுரை மூளையாக செயல்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அவர் கௌசல்யாவின் தாய் தந்தை மற்றும் அவர் தாய்மாமன் தலைமறைவாக இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர். தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் அவருக்கு நெருங்கிய உறவினர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை, தொடர் விசாரணை மட்டுமே மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5 தனிப்படைகள் இந்த கொலை சம்பவத்தை ஈடுபட்டவர்களை கண்டுபிடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 5 தனிப்படையினர் மதுரை, திண்டுக்கல், பழனி ஆகிய மாவட்டத்திற்கு குற்றவாளிகளை தேடி சென்றிருப்பதாகவும் இன்று மாலைக்குள் எப்படியும் குற்றவாளிகளை பிடித்துவிடுவோம் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் சுரேஷ்குமார். தமிழகத்தில் ஏராளமான ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன. இதுகுறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ஆணவ கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்ன, தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் தியாகச்செம்மனிடம் கேட்கலாம். செம்மல், கோகுல்ராஜ் கொலையோடு சேர்த்து அந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன. சட்டமன்றத்திலேயே இது தொடர்பாக விரிவாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. ஆணவ கொலைகள் நடப்பதற்கான சமூக சூழலை எப்படி புரிந்து கொள்ளலாம்? கார்த்திகேயன், ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு பிரத்யேகமாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை பல்வேறு எதிர்க்கட்சிகள் சார்பில் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கின்றன. ஆனால் நிலைமை என்பது களத்தில் மிக மோசமாக மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆணவ கொலைகள் என்பது பொதுவாக காதலிக்கும் அந்த தருணத்தில் விஷயம் தெரிந்து கொலை செய்யப்படுவது, பின்னர் திருமணமான அந்த ஒரு சில நாட்களுக்குள் கொலை செய்வது என்பதெல்லாம் தாண்டி இந்த சம்பவம் என்பது ஆணவ கொலைகள் அதனுடைய உச்சத்தை எட்டியிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் காத்திருந்து, திருமணம் முடிந்து 6 மாதங்கள் காத்திருந்து அவர்கள் வேறொரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. தற்போது பார்த்தது போன்று அந்த பொறியியல் பட்டதாரியான அவர் படிப்பை முடித்துவிட்டு பணிக்கு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 6 மாத திட்டமிடலுக்கு பிறகு இந்த கொலை என்பது நடந்திருக்கிறது. அந்த பெண்ணின் பேட்டியை பார்க்கும்போது அந்த பெண்ணின் பெற்றோர் கடந்த 1 வாரத்துக்கு முன்பாக வந்து அவரை பார்த்து இறுதி எச்சரிக்கை விடுக்கிறோம், உறவினர்கள் எல்லாம் உன்னையும் உனது கணவரையும் கொல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற அளவில் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருப்பது என்பது ஒரு நீண்ட கால திட்டமிடல் தான் இந்த கொலை என்பது நடந்திருப்பது என்பது தெளிவாக தெரிய வருகிறது. மிகவும் தைரியமாக உடுமலைப்பேட்டை நகரத்தினுடைய பேருந்து நிலையத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தின் அருகில் தான் இந்த கொலை என்பது நடந்திருக்கிறது. மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் அந்த பகுதியில் அதிகமாக கூட்டம் இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு பகிரங்கமான கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு வாகனத்தின் எண் நிலக்கோட்டை பதிவு கொண்டது என்று தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நிலக்கோட்டை பகுதி. அங்கிருந்து தான் இது போன்ற கொலை வெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் வந்திருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அந்த பெண்ணின் தாய்மாமனும் அவரது மகனும் தற்போது போலீசாரால் இன்னும் முறையாக கைது நடவடிக்கையில் உள்ளாக்கப்படவில்லை என்றால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆணவ கொலை என்பது ஒரு முக்கியமான செய்தியை வலியுறுத்தி இருக்கிறது. சாதி மறுப்பு திருமணம் செய்வோர் பொதுவாக தமிழகம்தான் இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது எழுத்தாளர் இமயம் இணைப்பில் வந்திருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கௌசல்யா சங்கர் தம்பதி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுல சங்கர் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த ஆணவ கொலைகளுக்கான இந்த சமூக சூழலை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? நாள்தோறும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிறவர்கள், ஜாதி மாறி காதலிக்கிறவர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நடக்கிற கொலைகள் நமக்கு சொல்கிற செய்தி என்னவென்றால், தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகமாக இல்லை. தமிழ் சமூகம் தன்னுடைய பண்பாட்டில், நாகரிகத்தில் எந்த விதத்திலும் மேம்பட்ட சமூகமாக இல்லை என்பதை இந்த ஆணவ கொலைகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய பண்பாடு சாதி சார்ந்த பண்பாடாக இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் சாதி சார்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய கோவில்களும் சாமிகளும் சாதி சார்ந்ததாக, சாதியை காப்பாற்றுவதாக, சாதியை போற்றுவதாக இருக்கிறது. சாதியை காப்பாற்றுகிற
பண்பாட்டை காப்பாற்றுகிற, நம்முடைய சாதி சார்ந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கோவிலையும் ஒழிக்காதவரை இது போன்ற கொலைகளின், குறிப்பாக இந்த ஆணவ கொலைகளின், இந்த ஜாதி திமிரு என்கின்ற பெயரில் நடக்கிற கொலைகளுக்கு ஒரு எல்லை இருக்க முடியாது, அதை தடுக்க முடியாது. இது போன்ற கொலைகள் நாம் படித்தவர்கள் தானா, நாகரிகமானவர்கள் தானா என்ற கேள்வியை கேட்கிறது. அதற்கு நம்முடைய பதில் என்ன என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை, வெட்கி தலை குனியதை தவிர. தமிழ் சமூகம் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறதா? மிக முக்கியமான இந்த 3 சம்பவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இளவரசன், கோகுல்ராஜ், சங்கர் அப்படின்னு 3 விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல பெண்களுடைய நிலை அப்படிங்கிறது அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகல. இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த இளைஞர்கள் மட்டுமே 3 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழலை எப்படி பார்க்கலாம்? ஒண்ணும் இல்லை சார், இது ஒரு மேங்குளத்து ஒரு ஆண் தாழ்த்தப்பட்டு இறந்து பெண்ணை காதலிச்சா அது அந்த ஜாதிக்குரிய கௌரவமா, அந்த ஆளுக்குரிய கௌரவமா பார்க்கப்படுது. அதே ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்து பையன் ஒரு மேங்குளத்து சார்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சா அது காதலாகவோ கல்யாணமாக கருதப்படுதில்லை, அந்த ஜாதிக்குரிய இழிவாக, அந்த ஜாதிக்கு கௌரவ குறைச்சலாக அது கருதப்படுகிறது. அதனாலதான் இந்த கொலைகள் நடத்தப்படுகிறது. ஒரு ஆண் செய்தால் அது கௌரவம், அதே ஒரு பெண் செய்தால் அது ஜாதி இழிவு. என்னன்னா, இங்க ஆணுக்கு ஜாதி கிடையாது, பெண்ணுக்கு மட்டும்தான் ஜாதி இருக்கு. நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் பெண்ணினுடைய உடலை மையமாக மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இந்த ஆண்கள் மட்டும் கொலை செய்யப்படுகிறார்கள். பொதுவெளியில ஜாதியுடைய பெருமையை பறைசாற்றிக் கொள்வதும் மற்ற ஜாதிகளை இழிவாக பேசுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நீங்க ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில எங்கிருந்து அதற்கான மாற்றங்கள் தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க? நீங்க ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலிருந்தும் அந்த மாற்றம் நிகழணும், ஒவ்வொரு சமூக நிகழ்விலிருந்தும் அந்த மாற்றம் நிகழணும், ஒவ்வொரு கலாச்சார செயல்பாட்டில இருந்தும் அந்த மாற்றம் நிகழணும். இதை சட்டத்தினாலோ அல்லது வன்முறையினாலோ தீர்க்க முடியாது. நம்முடைய படிப்பு அதை சொல்லித்தரணும், நம்முடைய நாகரிகம் அதை சொல்லித்தரணும், நம்முடைய கலாச்சாரம் அதை சொல்லித்தரணும், நம்முடைய வழிபாட்டு முறைகள் அதை சொல்லித்தரணும். அல்லாது இது போன்ற கொலைகளையோ ஜாதி சார்ந்த வெறுப்புகளையோ தொடர்ந்து வளர்த்து கொண்டே இந்த நிகழ்வுகள் போய்கிட்டே இருக்கு. நம்முடைய சமூகம் 21ஆம் நூற்றாண்டுல இல்ல 3ஆம் நூற்றாண்டுல இருக்கு அப்படிங்கிற இந்த கொலைகள் நமக்கு ஓயாம நிரூபிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் வினோதம். நிச்சயமா சமீப காலங்களில் நடந்த ஆணவ கொலைகளை திரும்பி பார்க்கிற போது 2 விஷயங்களை புரிந்துக்க முடிகிறது. ஒன்று, அந்த சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்தார் அல்லது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க, இது ஒரு விதமாக நடக்கிறது. அப்படி இல்லைன்னா ஜாதி அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள்ட்ட அந்த பொறுப்பை அவங்க ஒப்படைச்சுறாங்க. இந்த வலுவான கட்டமைப்பை உடைக்க முடியுமா? உடைக்க முடியுமா என்கிற கேள்விக்கு முன்பாக உடைத்தாக வேண்டும் என்கிறது சமூகத்தின் தேவையாக இருக்கிறது. கார்த்திகேயன், குறிப்பாக நீங்கள் எழுத்தாளர் இமயமிடம் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கேட்டீர்கள். இந்த சம்பவங்களில் பெண்கள் பாதிக்கப்படுவதில்லை என்று அவர் ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்திருந்தார். ஆனால் அந்த விளக்கத்தை இந்த சம்பவம், இந்த உடுமலைப்பேட்டை சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. இதில் இந்த பெண்ணும் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் பலத்த காயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார். ஆணவ கொலைகள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று தற்போது அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறது. பொதுவாக வட மாநிலங்களில் தான் இது போன்று காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியரை கொலை செய்கிற நிகழ்வு என்பது இருந்து வரும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மேல் ஜாதியைச் சேர்ந்த ஒரு ஆணும் மேல் ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஆணும் திருமணம் செய்யும் போது அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஆண் தான் தாக்குதலுக்கும் கொலைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டதை கடந்த காலங்களில் பார்த்து வருகிறோம். ஆங்காங்கே ஒரு சில சமூகங்களில் மட்டும்தான் இருவரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை அந்த பெண்ணை கௌசல்யாவை பார்க்க வந்த அவரது பெற்றோர் உங்கள் இருவரையும் கொலை செய்ய விடுவதாக உறவினர்கள் மிரட்டுவதாகவே சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தாங்களாக முன்வந்து முடிவெடுப்பது என்கிற நிலை என்பது சற்று ஆங்காங்கே அரிதாக இருக்கிறது கார்த்திகேயன். ஆனால் உறவினர்கள் சாதி அமைப்புகளின் பங்குதான் இதில் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் கடந்த கால புள்ளிவிவரங்களை வைத்து வரக்கூடிய செய்தி. கார்த்திகேயன், செம்மல் இணைப்பில் இறங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் இணைப்பில் வந்திருக்கிறார், அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சற்று 2 நாட்களுக்கு முன்பாக நேற்று நடந்திருக்கிற அந்த தம்பதியின் மீதான தாக்குதலை, அந்த ஆணவ கொலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்மை காலமாக தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே 100க்கும் மேற்பட்டவர்கள் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 65 விழுக்காட்டுக்கும் அதிகமானவர்கள் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற புள்ளி விவரங்களை காவல்துறையே கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில இதை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று
பல ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம், போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதற்கு முன்னாலே திரு வர்மா கமிஷன் கொடுத்த அறிக்கையிலும் சரி, உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலும் சரி, திரு மார்க்கண்டேய கட்ஜு அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து வழங்கிய தீர்ப்பிலும் சரி, ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காக இந்திய அளவில் சிறப்பு சட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்திய சட்ட ஆணையமும் அதை ரவிக்குமாரின் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செம்மலிடம் பேசலாம். செம்மல், இமயம் சொன்ன மாதிரி தனியாக சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்கள் மனதிலேயே ஒவ்வொருத்தரின் மனதிலேயே மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ திருமாவளவனும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக திரு ரவிக்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். தனியாக சட்டம் கொண்டு வருவது அப்படிங்கிறது இது போன்ற சம்பவங்களை குறைப்பதற்கு உதவி செய்யுமா? அதாவது சாதி படிநிலையின் அடிப்படையில் இதை பார்க்க போனால் ஆரம்ப காலகட்டங்களில் உயர் சாதியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரிடையே காதல் திருமணங்கள் நடைபெறுவதும் அதற்கு எதிர்ப்புகள் வருவதுமான காலகட்டமாக இருந்தது. ஆனால் அப்போது ஆணவ கொலைகள் என்பது அவ்வளவு நடைபெற்றதாக தெரியவில்லை. சாதியை வைத்து ஒதுக்கி வைப்பது போன்ற தீண்டாமை கொடுமைகள் அதிகமாக நிகழ்ந்திருக்கும். ஆனால் கொலைகள் என்பது அந்த காலகட்டத்தில் ஒரு உயர் சாதியைச் சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ அல்லது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து கொள்ளும் போது ஒதுக்கி வைத்தல் என்ற நிகழ்வு தான் இருக்கும். ஆனால் இது அடுத்த படிநிலைக்கு வரும்போது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையை கடந்த 20-30 ஆண்டுகளாக நாம் பார்க்கிறோம். ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களும் சேர்ந்த ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யும் போதும் காதல் செய்யும் போதுதான் இது போன்ற எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது பல சம்பவங்களில் நாம் பார்க்கலாம். கோகுல்ராஜ் கொலை சம்பவத்தில் அவர் காதலிக்கிறாரா இல்லையா என்பது குறித்த வெளிப்படையாக தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு உயர்ஜாதி பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தார் என்கிற அடிப்படையில் தான் முதலில் கொலை நிகழ்ந்ததாகவெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி பல விஷயங்களை நம்மால் பட்டியலிட்டு காட்ட முடியும். திவ்யா இளவரசன் விவகாரத்திலும் இதுவரை இளவரசனது தற்கொலையா கொலையா என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரவில்லை. ஆனால் அதை ஒட்டி ஒரு பெரும் கலவரமே தருமபுரி மாவட்டத்தில் நிகழ்ந்ததை நாம் பார்த்து வருகிறோம். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்குமான இந்த பிளவு என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த ஆணவ கொலைகளுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மத்தியில் தான் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 3 சம்பவங்களிலுமே பெண் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், ஆண் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். இந்த சம்பவத்தில் கூட இந்த மூவரிலும் நீங்கள் ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மூவருமே பொறியியல் பட்டதாரிகள். அது இளவரசனாக இருக்கட்டும், கோகுல்ராஜாக இருக்கட்டும், அல்லது தற்போது கொலை உண்டப்பட்டிருக்கிற சங்கராக இருக்கட்டும், 3 பேருமே பொறியியல் பட்டதாரிகள். ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி பழனி போன்ற ஒரு நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய குமரலிங்கம் என்கிற கிராமத்திலிருந்து மேல் வருவது என்பது சாதி பணியில் சமூக அளவில் அவர்களது உயர்வு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது பல்வேறு காரணிகள், இடஒதுக்கீடு பல்வேறு சலுகைகளின் அடிப்படையில் அவர்கள் முன்னேற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் சமூக ரீதியான அங்கீகாரம் என்பதும் இது போன்ற சாதி மறுப்பு திருமணங்களுக்கான அங்கீகாரம் என்பதும் இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரமாக மக்கள் மத்தியில் பிற வகுப்பை சேர்ந்த மக்கள் மத்தியில் வரவில்லை என்பதுதான் மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. கார்த்திகேயன், கோகுல்ராஜ் வழக்கை விசாரித்த விஷ்ணு பிரியா என்ற காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் காவல்துறையில், நீதித்துறையில் போன்றெல்லாம் அந்த துறைகளிலும் கூட ஜாதிய தலையீடுகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கப்படும் சூழல்ல தனியாக சட்டம் கொண்டு வருவது, இன்னும் சட்டத்தின் பிடியை இருக்குவது போன்றவை இது மாதிரியான சம்பவங்களை குறைப்பதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும்? நிச்சயமாக உதவி செய்யும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று தமிழகம்தான் சுயமரியாதை திருமணங்களுக்கு என்று முதலில் சட்டம் இயற்றிய ஒரு மாநிலம். சுயமரியாதை திருமண சட்டத்தை அங்கீகரித்த சட்ட ரீதியாக அங்கீகரித்த ஒரு மாநிலம். இன்னும் சொல்ல போனால் அது போன்ற சுயமரியாதை திருமணங்களை செய்து கொள்வதற்கு, சாதி மறுப்பு திருமணங்களை செய்து கொள்வதற்கு அரசு பணிகளை இடஒதுக்கீடு கூட இருக்கிறது. அதாவது ஒரு உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்தவர்களோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்யும் போது அவர்களுக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் முறையாக அமல்படுத்தப்படுகிறதா, அமல்படுத்தும் அமைப்புகள் கண்காணிக்கின்றன என்கிற கேள்விகள் பெருமளவு எழுகின்றன. இது குறித்து நம்மோட எவிடன்ஸ் அமைப்பை சேர்ந்த திரு கதிர் இருக்கிறாரிடம் பேசலாம். கதிர், ஆணவ கொலைகளுக்கு எதிராக போராட்டங்கள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன, மறுபுறத்தில் ஆணவ கொலைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்று மீண்டும் ஒரு சம்பவம் குறிப்பாக கொங்கு பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது. கொங்கு பகுதியில் இந்த காலகட்டங்களில் நடந்த 3வது கொடூரமான கொலையாக இதை நாம் பார்க்கலாம். உங்கள் பார்வை என்ன? தொடர்ச்சியாக கௌரவ கொலைகளுக்கென்று, சாதிய கௌரவ கொலைகளுக்கென்று தனி சட்டம் இயற்றப்படவில்லை. நேஷனல் லா கமிஷன் 2011ஆம் ஆண்டு இதற்கென்று தனி ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபியரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டிராஃப்ட் போட்டிருக்காங்க. அது இன்னமும் டேபிள் பண்ணப்படாம இருக்கு.
அடுத்தது சுப்ரீம் கோர்ட்ல வந்து 22 மாநிலங்கள் வந்து தங்களுடைய நிலையை சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருக்கும் போது எங்க மாநிலங்கள்ல கௌரவ கொலை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அதுல வந்து அந்த ரிப்போர்ட்ல கொடுக்கப்படல. இது இன்னைக்கு ஒன்று வெளியில வருகிற போது மட்டும் நாம இன்னைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3 ஆண்டுகள்ல இது 81வது கௌரவ கொலைகள். இதே மடத்துக்குளம் பகுதியில 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 3ஆம் தேதி ஸ்ரீபிரியா என்கிற பெண்ணை இப்ப இதே மாதிரியான ஒரு சாதிய கௌரவ கொலையால் வெட்டி படுகொலை செய்தார்கள். இதே பகுதியில் நடந்தது. நேற்று அந்த பகுதிக்கு இரவுக்கு நான் சென்றிருந்தேன். மடத்துக்குளம் பகுதிக்கு போயிட்டு வந்திருந்தேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க 3 முறை வந்து நடந்திருக்கு. இடையில முதல்ல திருமணம் பண்ணிட்டு வந்த பிறகு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ல வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு அந்த கௌசல்யா வீட்டுக்காரங்க இது மாதிரி என் பொண்ணை கடத்திட்டு போனதா சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இவர் என்னுடைய கணவர், இவரோடு தான் நான் வாழ விரும்புகிறேன், நான் என்னை யாரும் கடத்தவில்லை, நான் திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பவே கம்ப்ளைண்ட் வந்து முடிச்சு வைக்கிறாங்க. இதன் பிறகு 3 மாதத்துக்கு முன்பு அந்த சங்கருடைய தாத்தா வந்து கடத்திட்டு போறாரு அந்த பொண்ணை ரொம்ப தந்திரமாக. உஸ்லாம்பட்டியில வச்சு 4 நாள் அந்த பொண்ணை வச்சு சித்திரவதை பண்றாங்க, பிரெயின் வாஷ் பண்றாங்க, அவனை மறந்துன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மடத்துக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணை மறுபடியும் மீட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட அவங்க போயிட்டு நீ இதுதான் உனக்கு இறுதியாக நான் ஃபைனல் எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வராட்டினாக்க உனக்கு குருடுன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போயிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒரு தமிழக அரசு ஒரு பட்டப்பகல்ல ஒரு கொலையை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு போக்கு இருக்குனாக்க இது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. பட்டப்பகல்ல ஒரு ரெண்டு தம்பதியர் ஒரு தம்பதியர் வந்து வெட்டா இவ்வளவு கொடூரம் வந்து எங்க நடக்குமான்னு தெரியல. இவ்வளவு ரொம்ப அநியாயமா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கோகுல்ராஜுடைய கொலைக்கு பிறகு யுவராஜை இந்த ஊடகங்கள் கதாநாயகன் போன்று காட்டியதன் விளைவுதான் இது போன்ற உதிரி இளைஞர்கள் இன்னைக்கு கூலிப்படையாக மாறிக்கொண்டிருக்கிறான். சாதியை பிடிச்சுக்கிட்டு கௌரவ கொலை இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல எங்க பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னாக்க ஒண்ணு இந்த தமிழக அரசு வழக்கை எப்படி போடுவாங்கன்னாக்க தற்கொலைன்னு போடுவாங்க, 174 போடுவாங்க. இல்லை என்று சொன்னால் போலீசாருக்கு சடலத்தை தகவல் தெரிவிக்காமல் சடலத்தை எரித்ததாக வழக்கு. இப்ப 2 வழக்கு தான் போட முடியும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவன் வந்து நிறைய பிள்ளைகளை கொண்டுட்டு தற்கொலைன்னு சொல்லிடுறான், பாடி எரிச்சிடறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? 2வது இது போன்ற தலித் இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிற போதாவது அந்த குடும்பத்தினர்கள் தலித் சமுதாய மக்கள் இது களத்துல நிற்பாங்க. ஒருவேளை அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாக்க வழக்கை யார் நடத்துறா என்ற கேள்வி இருக்கு. தான் பொண்ணை தானே கொலை பண்றான், சிக்கல் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆதிக்க சாதிக்காரன் ஒரு தகப்பன் அந்த அவன் கூட பிறந்தவன் எல்லாம் சேர்ந்து ஒரு தன்னுடைய மகளை கொள்றான். இது எஸ்சிசி வழக்கம் வராது. ஆனா கொலை பண்ணப்பட்டதுக்கு காரணம் வந்து சாதியம் தான் காரணம். இதுல ஆனா எஸ்சிசி வழக்கம் வராது. குடும்ப உறுப்பினர்கள் செய்யறதுனால இந்த வழக்கு நடத்துறதுல சிக்கல் இருக்கு. இது போலீஸ்காரன் வந்து சூமோட்டோ எடுத்து போலீஸ் வந்து அதை எஃப்ஐஆர் போட்டு வழக்கு நடத்துவாங்க. போலீஸ் பணத்தை கொடுத்தா பேரம் பேசி வழக்கு முடிச்சுறாங்க. இதுவரை தமிழ்நாட்டுல கௌரவ கொலைகள்ல கன்வெக்ஷனே கிடையாது, ஒரு கன்வெக்ஷன் கூட கிடையாது. கௌரவ கொலைகள்ல இதுவரை ஒரு தண்டனை கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. நீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர். இது இந்த மாதிரி வழக்குகளை வந்து எஸ்சிசி வழக்கு மாதிரி டிஎஸ்பி போன்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் இது விசாரணை செய்யணும். அப்படிதான் நம்ம இதுல கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. அவன் என்ன இந்த வழக்கில கூட சொல்றாங்க, நீ அவன் பிள்ளைய வந்து எப்படி வயிற்றுல சுமக்கலாம், நம்ம தூய்மை கெட்டு போச்சுன்றான். திரு கதிர், நீங்க சம்பவ இடத்திற்கு நேற்று சென்று வந்ததாக தகவல் வெளியாகிருக்கிறது. அங்க உங்களால புரிஞ்சு கொள்ள முடியக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது? இல்ல, அந்த பகுதிக்கு போனோடனே மக்கள் கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க, யாருமே இல்லைன்றாங்க. என்ன ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த அவங்க குடும்பத்தினர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் என் பொண்ணை வந்து அனுப்பி வைங்கன்றாங்க. அவங்க அம்மா கிடையாது, அந்த பையனுக்கு சங்கருக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான், கூலி விவசாயம். அந்த வீட்டை போய் பாருங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சார், கல்யாணம் பண்ணவங்களை யாராவது பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஊர் மக்கள். அப்ப அந்த பொண்ணு வந்து துணிச்சல சொல்லியிருக்க, 10 லட்சம் நான் 10 கோடி கொடுத்தா கூட என் புருஷனை விட்டு உங்ககிட்ட வரமாட்டேன், இவர் என் கணவர்ன்றது ரொம்ப உறுதியாக அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த உணர்வை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா வீட்டு பெண்களுமே அங்க இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே அந்த பொண்ணை வந்து அவ்வளவு தூரம் தூக்கி வச்சு தாங்கி இருக்கிறாங்க. ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்காங்க, ரொம்ப பாசமா பழகி இருக்கிறாங்க, ரொம்ப நேசத்தோட பழகி இருக்கிறாங்க. நேற்று கூட அந்த பொண்ணுக்கு புடவை எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதிக்கு அந்த பையன் கூட்டு போறான். அந்த பையன் முடியாத பையன், காலில் காயம் ஏற்பட்டிருக்கு, கல்லுல காயம் ஏற்பட்டிருக்கு. அவளுக்கு புடவை எடுக்கணுன்றதுக்காக மனைவியை கூட்டு போய் அங்க இறங்குறான். இறங்கி வந்த நேரத்துல ஸ்கெட்ச் போட்டு இதை வந்து இது பண்ணிருக்கிறாங்க. அப்ப
ஒவ்வொரு அசைவுகளுமே இருந்திருக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இது தொடர்ச்சியாக காவல் இடையில அந்த பையனுக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்புகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? இந்த 8 மாதத்துல டெய்லி கண்ணா பின்னான்னு பேசுவாங்களாம். வெவ்வேறு சாதி சங்கங்கள் பேசியிருக்கான், வெவ்வேறு இளைஞர்கள் பேசியிருக்கான், அவ்வளவு அபியூஸா பேசியிருக்கான். உனக்கு கொன்னு திட்டுவன் இருக்கான். இந்த பையன் சொல்லியிருக்கான், நைட்ல தூங்க விட மாட்டாங்க, என் மனைவியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு, அவளையும் கொள்ளுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான். அப்ப இது எல்லாமே போலீஸ்க்கு அங்க இருக்கக்கூடிய குமரலிங்கம், அந்த பகுதியை சேர்ந்த குமரலிங்கம் காவல் நிலையத்துக்கு சென்று அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு தான் அந்த பையன் இருந்திருக்கிறான். ஆனால் போலீசார் முற்றிலும் இதை கோட்டை விட்டு இருக்கிறாங்கன்னா, கொங்கு மண்டலத்தினுடைய போலீசார் மிகப்பெரிய சாதி பிடியில சிக்கிட்டு இருக்கிற விளைவுதான் இந்த மாதிரியான இது இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாங்க. இது நேத்து வரை எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடல, அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி கிட்ட பேசலாம், நேத்து வரை எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடல. ஆட்களை குண்டர் சட்டத்துல உள்ள புடிச்சு போட்டு ஒரு வருடம் பெயில் கொடுக்க கூடாதுங்க. இது மாதிரி ஆட்களை தாங்க குண்டர்ல உள்ள. நிச்சயமாக கதிர், சட்டம் தனது கடமையை செய்யும் என நம்பலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக சங்கர் என்ற இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். கௌசல்யா அவரது மனைவி கௌசல்யா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்த செய்தியாளர்கள் செம்மல் மற்றும் சுதீஷ் இருவருக்கும் மிக்க நன்றி.